அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள், அது ஒரு அழகிய நிலா. இலை எனக்கு பயமா இருக்குடா. அம்மா பேசாம வாமா, எதுக்குமா பயந்துக்கு இருக்க? பேசாம வா. நீ உள்ள என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. இப்ப அவ எதுக்கு கத்துனாலும் புரியல. நீ உள்ள மட்டும் ஏதாவது தேவையில்லாம ஏதாவது இருக்கட்டும். நீ அம்படுத்தே முடிஞ்ச. அதெல்லாம் எதுவும் இருக்காது, நீ வா. நம்ம சொல்ற வந்து தொலை. வெற்றி எம்பட் நேரம் வெற்றி தாங்குவ? எந்த வெற்றி? பரவாயில்ல, அது ஒண்ணு வெயிட் ஒன்றும் கிடையாது. இப்ப அதை நான் தள்ளி விட்டுனா பொத்துன்னு மேலே விழுந்துரும். அப்புறம் அம்பத்தே உனக்கு ஏதாவது அடிபட்டுரும். அதுக்காக அந்த வெயிட் புடிச்சுக்கிட்டே இருப்பியா? பரவாயில்ல நீலா, உனக்காக தானே. இலை என்னது இது? அம்மா அம்மா, நான் ஒரு பிளான போட்டேம்மா. இங்க என்னம்மா? வெற்றி ஏன் வெற்றி இப்படி செய்யற? யார் இருக்கீரா வீட்ல? ஏய், இங்க என்ன நடந்துட்டு இருக்க? வந்துட்டியா? வந்துட்டு தடிமாடுமா நின்னுட்டு இருக்க? வந்து தூக்கி விடுறா வெண்ண. ஏய், என்ன செய்றீங்க ரெண்டு பேரும்? மச்சான், அதே பீரோ கீழே விழுந்துருக்கல, பிடிக்க முடியாம புடிச்சுக்கீங்கல்ல, விட்டா நிலாமல விழுந்துரும். வந்து தூக்கி விடுங்க. எப்படி பீரோ கீழே விழுந்துச்சு? பாண்டி வர்ற கோத்துக்கு மூஞ்சி மோரல உடைச்சு விடுறே மாத்துக்க. அவனே பிடிக்க முடியாம நின்னுட்டு இருக்கான். வந்து தூக்கி விடுறா வெண்ண. அம்மா நீ என்ன செஞ்சுக்க? தூக்கி விடு. ஏ, இது இது எப்படி எப்படி விழுந்துச்சு? வெற்றி அண்ணே, இல்ல என்னடா பீரோ மேல போட்டு நின்னுட்டு இருக்க? இவங்க என்ன தூக்காம நின்னுட்டு இருக்காங்க? ஏலே, எனக்கு தெரியாம சாஞ்சு பிடிச்சனே, அதை விட்டா மேல விழுந்துரும். நிலாமையில அதையும் பிடிச்சிருக்கேன். ஏலே, நீ என்ன பைத்தியக்காரனா? என்னதான் எதிரியா இருந்தாலும் அவன் மேல பீரோ போட்டு நின்னுட்டு இருக்கீங்க. எம்பிட்டு வெயிட் செனமாடு மாதிரி நின்னுட்டு இருக்க? வெட்டி நான் தூக்கி வரேன். அண்ணே அண்ணே, மெதுவா தூக்குனே. கொஞ்சம் வரனாலும் மேலே விழுந்து போறேன். ஒண்ணு இல்ல, நான் தூக்குறேன். இரு. நீலாம் ஒரு அம்மாவா? நீலாம் ஒரு அம்மாவான்னு கேக்குற உன்னை பார்த்து. ஏய் என்னடி வாய் ரொம்ப பேசிக்கிருக்க? பின்ன இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பீரோ மட்டும் என் மேல விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னைக்கே செத்து போயிருப்பேன். நாளைக்கு பால் ஊத்திருப்பேன். நிக்கிறான் பாரு தட்டி மாடு. ஏய் நிறுத்தடி. என்ன உன் பாட்டுல பேசிட்டே இருக்க? என்ன வாய் சொல்லிட்டு பேச மாட்டேன்னா? வாயை பொத்திரு. அண்ணன் பார்க்கவே மாட்டேன். உனக்கு என்ன வெண்ணைக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? மூஞ்சி பாரு. அதே கத்துறேன்ல, கத்துனோடே ஓடி வந்து பார்க்க தெரிஞ்சதுல. அப்போ பீரோ கீழே விழுந்திருக்கு, அதை வந்து தூக்கி விடணும்ல. ரெண்டு பேரும் இப்ப நினைக்கிறீங்க. எனக்கு என்ன பீரோ கீழே விழுந்திருக்கு மேல நீங்க உங்க மேல சந்தேகமா இருக்கு எனக்கு. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல வத்தியா? இங்க பாரு பாண்டி, உனக்கு எப்படி கோவமா இருந்தாலும் கீழே விழுந்து கிடக்கிறது உன் தங்கச்சியும் தானே. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? தூக்கி விட்டு இருந்திருக்கணுமா இல்லையா? ரெண்டு பேரும் வந்து இப்படி நிக்கிறிய, என்ன சொல்லண்டு எனக்கு ஒண்ணுமே விளங்கல. நீ எல்லாம் பேசாத. என்ன ஏமாச்சா அப்படி இருக்க? என்ன சொல்லண்டு எனக்கு ஒண்ணு விளங்கல. நீலா வெற்றி, உனக்கு ஒன்னும் ஆளையில ஏதாவது அழுடி பட்டுச்சா? என்ன அதுக்குள்ள புடிச்சிட்டேன். ஒன்னும் ஆளையில. அதே நீ பிடிச்சிட்டில. நீ பிடிக்கலைன்னா கண்டிப்பா அந்த பீரோ என் மேலே விழுந்திருக்கும். அப்புறம் என்ன, ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. அதையும் சொன்னோம்ல, எனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நீ வந்துடுற வெற்றி. சரி, இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்த. சரி, எதுக்கு வர சொன்ன? இலை எதுக்கு வர சொன்னேன்னு கேக்குறாம்டா. அதுக்கு பதில் சொல்ல மாட்டா. நானா? நான் வர சொன்னல வெற்றி. நீ வர சொன்னதா சொல்லினே. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கல்ல பூமுடி, அவங்க சொல்லிட்டு இப்பதான் போனாங்க. நான் வர சொன்னா? நான் சொல்லவே இல்லையே வெற்றி. தெரியல. சரி, நீ வர சொன்னியா வர சொல்லியோ எப்படியோ உனக்கு ஒண்ணும் இல்லாம நான் பாதுகாத்துட்டேன். எனக்கு அதுவே போதும். சரி, நீ கலெக்டர் ஆபீஸ் கிளம்பு. இல்ல வெற்றி, இன்னைக்கு கொஞ்சம் வெளியே சோழி இருக்கு. நீ வரியா? ரெண்டு பேரும் போவோம். நானா? ஏய் என்ன என்னாண்டி கேக்குறேன்? உனக்கு எதுக்கு கோவம் வருது? நான் வெற்றியா கூப்பிடுறேன். உன் சோழி மட்டும் பார்த்துட்டு பேசாம இருந்துக்க. என்ன தங்கச்சி கீழே விழுந்து கிடக்குறேன், தூக்க வக்கு இல்ல. இதுக்கு மட்டும் அப்படியே அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு வேட்டையை மனசு கட்டிட்டு சண்டைக்கு வருவே நீ? இனிமே வெற்றி ஏதாவது பண்ணிக்கிருந்த உனக்கும் சரி உன் அம்மாவுக்கும் சரி ஏதாவது பண்ணி விட்டுறேன் மத்துக்க. மூஞ்சியை பாரு. நீ பேர் ரெடியாய் வா, ரெண்டு பேரும் போவோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டா வந்து பேசின, அதே மாதிரி போற இடங்கள்லயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? இருப்பியா? நான் இருப்பேன். அப்ப போய் வேமா கிளம்பி வா. என்ன அண்ணே, நீங்க என்னே? சும்மா தான் வந்தேன். வா, வீட்டுக்கு வா. இருங்க மாமா, டீ குடிச்சிட்டு போலாம். பரவாயில்லத்தா, இப்பதான் வீட்டுல சாப்பிட்டுட்டே வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வெட்டிட்டு தான் பேசணும். வா, வெட்டி போவோம். சரிண்ணே. சரி நீலா, நான் கிளம்பிட்டு வாரேன். வெளியே காத்துக்கிறீங்க, நீ வா. என்ன? சரி, நானும் வெளியே போறேன். லேய், என்ன சிரிப்பெல்லாம் ஒரு திருசா தாமடி இருக்கு உனக்கு? மச்சான், நீதான் வளர்ந்துருச்சேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஏன் நிலா கிட்ட சொல்லல தெரியுமா? இது வரைக்கும் வெற்றி அமைதியா இருந்து தானே பாத்துருக்க. இனி அடிக்கடி பொங்கி எழுவேன், அதையும் பாப்பேன். என்ன வரட்டா? என்ன மாமியாரே வரட்டா? இலை யாரு யாருக்கு மாமியாரே? நீங்க தான் மாமியாரு, எனக்கு மாமியாரு. நிலா உங்க மகனா? அப்போ நிலாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா உங்க மருமையன் தானே? அப்ப நீங்க எனக்கு மாமியார் தானே? நீ நினைச்சுக்கிட்டே
சரி, எப்படி நிலாவை நீ கல்யாணம் கட்டுறேன் நானும் பாக்குறேன். அன்னைக்கு சொன்னதுதே இன்னைக்கும் என்ன எப்போதும் மாறவே மாறாது. அதையும் பாத்துருவோம் மாமியாரே. நானும் அன்னைக்கு சொன்னதுதே இன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு நிலா கையை பிடிச்சேன். இப்ப வரைக்கும் நிலா கையை விடணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நிலாக்கு பழசு வேணா மறந்து போயிருக்கோம். ஆனா அவளோட நினைப்புலயும் நான் தான் இருப்பேன். சீக்கிரமா ஞாபகத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துருவேன். அதே மாதிரி நிலாவோட ஞாபகம் போனதுக்கு பின்னாடியும் யார் இருக்காங்கன்னு கூடி சீக்கிரத்திலே கண்டுபிடிப்பேன். என்ன மாமியாரே வரட்டா? மச்சான் வரட்டா மச்சான். நீ என்னை நிலாவை பிரிக்கிறதுக்கு நிறைய வேலைகளை செஞ்சு சிறப்பாக நீ பிளான் போடுற. அதுல தப்பு சொல்லல. ஆனா போட்ட பிளான கொஞ்சம் எங்களுக்கு எப்படி சொல்றது, எங்களுக்கு எதிரா பண்ணு. ஆனா எங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியே பண்ணினா உனக்கு தானே இது. அதே மாதிரி சொன்னேன், கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. என்ன இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கரெக்டா? வாணி போவோம். இலை என்ன இப்படி பேசிட்டு போறான்? இவனுக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா என்ன? எனக்கே ரொம்ப ஆச்சரியமாத்தே இருக்கு. நான் தான் பிளான் போட்டு இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன பிளான் போடுறியோ? என்ன நல்லா ஒண்ணு குடிக்கிட்டாங்களே. இனி எப்படி இவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறேன் நானும் பாக்குறேன். இது வரைக்கும் அவனுக்கிட்டே சந்தேகம் வராம இருந்துச்சு நிலாவோட மறதிக்கு பின்னாடி. இப்ப அவனுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே ஒண்ணு ஒன்னா தெரியட்டும். நம்ம நடுத்தரவுல தான் நிக்கணும். சொத்தப்பறம் தூக்கி கொடுத்துட்டு. அம்மா நீ பேசாம இரு. இத முத கண்டுபிடிப்போம். இப்ப நீ கண்டுபிடிச்சு என்னத்த சொல்ல? எப்படி நீ கண்டுபிடிச்சிருப்பியா? நல்லா வரப்பு வெட்டி விடுங்க. அப்படின்னா தண்ணி பாய்ச்சல் போகும். சரிங்கய்யா. நீங்களா இருக்க போய் ஒன்னு பார்த்து பார்த்து சரி. அந்த இளந்தடி பேரையில உள்ள விட்டோம்னா வயல நாசமாக்கி விட்டுருவாங்க போல. அவங்க எல்லாம் சூதுவாதி இல்லாதவங்க. அப்படித்தான் இருப்பாங்க. கண்டுக்கிறாதி. அப்பாவா? பூங்குடி பூங்குடி என்ன தாச்சு? வரப்புல உள்ள தேளு கடிச்சு பிடிச்சியா? தேளா? ஆமாயா, கடிச்சு பிடிச்சு. ஐயா என்ன செய்றீங்க? தேளு கடிச்சு பிடிச்சு சொல்றீங்க. ஏன் காலத்தை பிடிக்கிறீங்க? விடுங்கயா. இதுல என்ன தரக்கறீ? பேசாம வலிக்குது. அடுத்த நேரம் வலிய போறதுக்கு தான் ஏதோ ஒரு செடி வைப்பாங்களே. இதுதான் விசை ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு செடி இருந்தா இந்த செடியா நாங்க செடி. இதை வாயில் போட்டு மெல்லு. இது வாயில போட்டு மெல்லினா விசை ஏறாம இருக்கும். தேள் கடிச்சா ஒண்ணு செய்யாது. கடுகடுந்தே இருக்கும். இதை சாப்பிடு. வேணாமியா, அது கசக்கும். வலி போகணும்னா கசப்ப போறதுக்கிட்டு தாத்தா ஆகணும். சாப்பிடு. வேணாயா. சொன்ன கேட்க மாட்டேன். ஆய காட்டு. நேரத்தை மெல்லுதான். கசந்தாலும் அது மெண்டிட்டினா விசதி ஏறாம இருக்கும். அது தேள் கடிச்சா ஒண்ணும் செய்யாது. கடுகடுந்தே இருக்கும். வலிக்கும். அப்படித்தான் வலிய போறதுக்கு தான் ஏத்தா தனியா வந்த வீட்டுலதான் என் மைய இருக்கேன்ல அவனை சொல்லி கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. அவனே எப்படி கொண்டு வருவியா? நீ எதுக்கு வந்த? அம்மா தையா கொடுத்து விட்டாங்க. அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போலாம்னு வீட்டுல வேலை செய்ய தானே அங்க வந்து இருக்கேன். அப்ப அந்த வேலையை கூட செய்யலன்னா என்னையா? அதே கொஞ்சம் பார்த்து நடந்திருக்க வேணாமத்தா. மன்னிச்சுக்கிறீங்க ஐயா. என்னால தானே சிரமம் உங்களுக்கு? சிரமம்லாம் இல்லத்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்லையா, எனக்கு ஒண்ணும் இல்ல. வலிக்கத்தையும் செய்து வலிய பொறுத்துக்கிறேன். அப்படி தாத்தா நீ வருத்தப்படாதுன்னு. சரி நான் சாப்பிட்டு வீட்டுக்கு உண்டா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. நடந்து போக முடியாதுல்ல. சரி நான் வரேன். இல்லையா, செத்த நேரம் உட்காந்துருச்சு. நானே எந்திரிச்சு போயிருவேன். இல்லத்தா திரும்ப உட்காந்து மறுபடியும் ஏதாவது கழிச்சு போறோம். இல்லையா, நான் பாத்துக்கிறேன். வெற்றி உனக்கு இப்பெல்லாம் கூட பேச தெரியுமா என்ன? சும்மா பேச விட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஒரே பல்லால இருக்கு. என்னவா வரும்போது நின்னுக்கு இருந்த போசே ஒரு மாதிரி தினுசால இருந்துச்சு. என்னடா போனே வெக்க வெக்கமா வருது. வெக்க வெக்கமா வருதா? இலே இங்க பாரு போனி. வெக்கப்படுறீனா அப்ப என்னமோ நடந்திருக்கு. அதான் வெக்கத்துல கண்ண ஜவக்குற செவைய பாருனே. என்ன எல்லாரும் ஒரு கிண்டல் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இலைவ என்ன ஒரு சோழியா தம்பி வந்தோம். ஆனா நீ வெக்கப்படுறத பார்த்தா எங்களுக்கு எதே சாந்தேயமாத்தே இருக்கு. இங்க பாரு நல்லா வெக்கமா இருக்குன்னு சொல்றீங்களே, அதுலயும் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேணாமா? ஆஹா, ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க? தம்பி இத்தனை பேரு இனி உங்களை நம்பி. அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம்.
பொன்னாலே கெட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலும் ஏதும் நடக்கலையா. அப்பப்பப்ப. வீட்டையும் மறந்து புட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. அப்புறம் இங்க பாடுறா எசப்பாட்டுலாம் ஒரு மாதிரி தினுசா தாம்படி இருக்கு. சரி அப்படி உள்ள என்ன நடந்துச்சு சொல்லு பாப்போம். அண்ணே அது அது நான் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்து பிரச்சனை. அது எப்படி நீ உங்ககிட்ட சொல்ல? என்ன விஷயம் சொல்லுடா. சொன்னாலும் எங்களுக்கும் தெரியும் விளங்கும். அண்ணே அது அது அண்ணே அது வேண்டி இருக்கும் போதே தெரியுது. உள்ள என்னமோ சிறப்பான வேலை செஞ்சு விட்டுரு போல. வெற்றி வாமா நிலா. என்ன மாமா எப்படி இருக்கிய? அன்னைக்கு அங்க பார்த்ததே அதுக்கப்புறம் பேசவே இல்ல. நல்லா இருக்கும்டா. சும்மாதே வந்தேன். சும்மா தம்பி பாத்துட்டு போலாம்டு. சரிங்க மாமா. சரி தம்பிக்கிட்ட அப்புறமா பேசுங்க. இப்ப எனக்கும் வெற்றிக்கும் ஒரு ஜோடி இருக்கு, நாங்க வெளியே போனோம். இலே இன்னும் சோடியா வெளியே போனோமாம்ல. இலி ஒன்னும் சரி இல்லப்பு. அண்ணே அந்த பிள்ளை சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ பேசப்படுறது சும்மா சும்மா சின்ன இருக்காமா. ஒண்ணு சரி இல்லடி. வா கலெக்டர் ஆபீஸ்க்கு போடியாட்டா? அது விஷயமா தான் மாமா பக்கத்து ஊருக்கு போறேன். சரி கூட வெற்றி வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதே வெற்றி வர சொன்னனே. வெற்றி கிளம்பலையா நீ இன்னும்? அந்த இப்படியே போலாம் நீலா. சரி போலாம். மாமா அப்புறமா வெற்றி கூட பேசுங்க, நாங்க கிளம்புறோம். கூட்டு போத்தா நாங்க ஒண்ணும் சொல்லலையா. எங்க தேனக்காவ காணோம்? அவங்க எங்க வீட்டுல இருக்காங்க. ஓ அப்படியா? சரி நானும் சாயந்தரம் போல வாரேன். வந்துட்டு அங்க வந்துட்டு போறேன் மாமா. சரி வெற்றி போமா. போவோம். வெற்றி நான் எப்படி இருக்கேன்? தொண்டையில பிரச்சனையா? சாப்பிடுங்க கிச்சு கிச்சு பாக்குங்க. நீ விளம்பரம் பண்ணாத. நீ ஒளி பத்தி பேச வரு. பின்னடா காக்கா ஒளி பந்த மாதிரி. உனக்கு நான் சரி வரட்டும். பொண்டாட்டிக்கா சரியா வரும். எப்போதுமே சாயந்தரம் வர்றேன். உனக்கு என்ன நிலா, நீ என்னைக்குமே அழகு. அதுவும் இத்தனை நாளா இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் வெற்றி. உள்ள நடந்தத மறந்துட்டாளா? இல்ல இல்ல அது இருக்கட்டும் அப்படி விட்டுடா. அப்படிலாம் விட மாட்டாளே. ஐயோ எனக்கு ஒண்ணுமே வழங்கல. அது எப்படி மறப்பேன்? மறக்கலாம் இல்ல, ஞாபகத்துல இருக்குது. ஆனா உன்கிட்ட பேச வெக்கமா இருக்கு வெற்றி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெற்றி. மறந்துட்டாண்டா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லடா அப்புறமா இனி வச்சு செஞ்சாலும் செஞ்சு போடுவா. இதுக்கு ஏதாவது போமா வெற்றி. போலாம். போதும் போது கண்ணாலே ரயில் ஓட்டுனது. சீக்கிரம் வண்டி எடுங்க. போஞ்சிட்டு போது ஒரே போகையா. இதே உனக்குள் தொடங்கி உனக்குள் தானே இந்த உலகம் முடிகிறதே. முகம் பார்த்து ரசித்திடத்தானே இந்த நாட்கள் விடுகிறது. விடியும் போடா. சரினே அப்பா கிட்ட சொல்லிருங்க. தங்கச்சி வராது. அந்த பிள்ளை அங்கேயும் கிடக்கும். அதனால அப்பா கிட்ட மட்டும் சொல்லிருங்கன்னா அப்பா வயலுக்கு போயிருக்காரு. சேதா சொல்லிக்கிறோம். போ யாரும் மாமா? போயிட்டு வாங்கப்பா. சரி இப்ப கறியை சித்தப்பாட கொடுத்துட்ட. இதுக்கு மேல இப்ப என்ன செய்வ நீ? உன் அத்தாச்சிக்கு சொல்லிட்டியாக்கும்? அப்பையில இருந்து அத்தாச்சிக்கு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கேன். இன்னும் அவங்க வரவே இல்ல. என் அண்ணன் எடுவட்டவே எங்கிட்ட போனாண்டே தெரியல. இல்ல அதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு பிரியாணி கொடுத்துருவார். பிரியாணி கடைசியில பழைய சோறு ஊத்துறாயின்னு வச்சுக்க. உனக்கு சங்கூதி பிரியாமா? உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் கடவுள் இருக்கிறாரு. நீ பேசாம இரு. முருகன் நம்புறேன். அப்பதே ஒரு லெட்டர் எழுதி தூக்கி போட்டேன். அத்தாச்சி எடுத்துருப்பாங்க. எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா பிரியாணி நம்ம கன்ஃபார்ம். இந்த மாதிரி இப்பவே சொல்லிட்டேன். அந்த லெக் பீஸ் பங்கு போடுறது இதெல்லாம் வந்து கேட்க கூடாதுன்னு அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்கு இப்பவே சொல்லிட்டேன். எப்படி 3 பிரியாணி வாங்கி தருவாங்க? அத எப்படி பார்த்தாலும் ஒரு பார்சல்ல ஒரு லெக் பீஸ் தான் இருக்கும். அவங்க ஒரு லெக் பீஸ் அவங்க ஒரு தரப்பு பின்னாடி பங்கு போட்டு புடிங்க திம்பாங்க. முதல்ல பிரியாணி தான் பாப்பா இருங்க. ஏன்னா இந்த பிள்ளை இம்புட்டி பில்டப் பண்றதுனால எனக்கு என்னமோ பிரியாணி கிடைக்காது. பழைய சோத்தையே அடுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லல எனக்கு சுஜி மேல நம்பிக்கை இருக்கு. என்ன சுஜி கைவிட்ட மாட்டீல? நான் கைவிட மாட்டேன். ஆனா வாங்கி கொடுக்கறத கைவிட்டுட்டாங்கன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. என்னடா உனக்கு இம்புட்டி தூரம் உயிரை கொடுத்து சப்போர்ட் பண்ணி பேச எப்படி பேசிருக்க? இங்க பாரு பிரியாணி கடைசில பழைய சோறு கொடுத்தாங்கன்னு வெச்சுக்க. இனிமே இந்த வீட்டு சைடு வர மாட்டேன் பாத்துக்க. முதல்ல உனக்கு சடங்கு வைக்கிற வரைக்கும் கவுச்சி திங்க கூடாது. திருட்டுத்தனமா திங்கிறோம். இல்ல அதெல்லாம் வரும். நீ பேச வரல. அப்பதே எடுத்து திக்கப்பட்ட. இன்னும் அத்தாச்சி பாத்துப்பாங்க. நானும் எட்டிட்டு பாத்துட்டு இருக்கேன். யாராவது கொடுத்து கொடுப்பாங்க. நீ வாயை பொத்திட்டு அந்த களியவே தின்றுக்கலாம். எங்களுக்காக காலையில சோறு விடுறீங்க. உனக்கு களியும் காலையில சோறு. இப்ப களியும் உங்க அப்பாட கொடுத்து விட்ட. உங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு வேற தெரியல. அதெல்லாம் பிரியாணி வரும். நீ பேசாம இரு. யாரு கொண்டு வந்தா என்ன வாங்க மாட்டீங்களா? வாய்
வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டபுள் டபுள் ட்ரிபிள் ட்ரிபிளால கேக்குது. ஒருவேளை பேயா இருக்குமா? இல்ல வாய்ஸ் கொண்ட பிள்ளைக்கு இல்ல இது வாங்கிட்டீங்க. ஒருவேளை பேயா இருந்தா என்ன செய்வ நீ? வாய்ஸ் கொண்ட பிள்ளைக்கு பேய் பிடிச்சது வெச்சுக்க. உன்னை வேப்பமுளை வச்சு அடிச்சே கொன்றுவாங்க. நம்ம ஊர் கோணங்க பத்தி உனக்கு தெரியாதா? ஏல அதுக்காக பிரியாணி விட சொல்றியல. தேடி வந்திருக்கல. ஏல அதுக்குள்ள இருக்கு லெக் பீஸ் நீ வா வாடி இழுக்குதல. ஏல பாபா நீ இழுக்குறா. முகரை உடைச்சு பண்ணி. அப்ப எனக்கு பேய் பிடிச்ச பரவாயில்லையா? உனக்கு என்ன? நான் தான் வயசுக்கு வந்திருக்கேன். எனக்கு பயமா இருக்கு வாங்க மாட்டேன். உங்க அத்தாச்சி சொல்லி தான் கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துருக்கேன் வாங்குங்க. இல்ல வாய்ஸ்ல ஒரு மாதிரி கேக்குது. எனக்கு ரொம்ப பயந்து வருது. இல்ல மாட்டேன். அட வாங்குமா. அப்ப நான் மூஞ்சி காட்டுறேன். நேசத்துக்குமே காட்டுங்க. எனக்கு பிரியாணி மட்டும் வந்தா போதும். சோத்து மாடு. காட்டுறேன் வாங்கு. என்ன ஆகடா? போச்சு. ஏல நான் அந்த வீட்ல இல்லடா தெரிஞ்சு ஓடுறேன். ஏல நானும் வரேன். நீங்க என்ன நீங்க எதுக்கு வாண்டது இத குடிக்கறியா? நீ தானே கேட்ட பிரியாணி வேணும்னு. நான் என் அத்தாச்சில கேட்டுட்டேன். நான் லெட்டர் எழுதி போட்டது நீங்களா கையில எடுத்தியா? அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். நீங்களா கூட்ட சேர்த்து களிய உங்க அப்பா கிட்ட தள்ளி விட்டுட்டு பிரியாணி வேணும்னு கேட்டது. ஆசைப்பட்டு பிள்ளைய கேட்கறேன்னு வாங்கிட்டு வந்தா ரொம்ப என்ன அண்ணன் இல்லதான் மாமா முறை முக்கியம். அதே சரி மாமாவே எடுத்துட்டு போங்க. மாமாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ எப்படியே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நான் கூட பேய் நினைச்சிட்டேன். சரி லெக் பீஸ் கரெக்ட்டா போட்டுருக்காங்கல்ல? வழக்கமா எந்த பாய் கடையில வாங்குவீங்களோ அங்கேயே வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல நடுவுல உள்ளது மட்டும் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? ஏன் அதுல மட்டும் 2 லெக் பீஸ் வச்சிருக்கீங்களா? அடியாப்பி ஏமா இப்படி சண்டைக்கு வர? நடுவுல உள்ளது ஸ்பெஷல் தான். ஸ்பெஷலா இருக்கிறவங்களுக்கு அது ஸ்பெஷல். ஏல ஒண்ணும் சரியில்லை. எனக்கு பிரியாணி வேணாம். கொண்டு போய் கொடுத்துரு. வேண்டாமா எங்க என்னை பார்த்து சொல்லுங்க. ஏல இதெல்லாம் அத்தாச்சி தெரிஞ்சா கண்டிப்பா வைவாங்க. பிரியாணி அவகிட்டே கொடுத்துடு. எனக்கு பிரியாணி வேணாம். எங்க அப்பா கிட்ட போய் கை பிடிச்சிட்டு வா. அதே உட்கார்ந்து திங்க. செருப்பு பிஞ்சு வரும். வேண்டாம் சொல்ல கூப்பிட்டு கழுவி கொடுத்துட்டு அங்க இருந்து வந்து கடையை தலைவரிக்க ஓட வச்சுட்டு உனக்கு எப்படி கொழுப்பு? நீ திங்கெல்லாம் சாத்திட்டு ஏன்ட்ட கொடு. நான் கொடுத்து நிக்கிறேன். என்ன அதை எப்படி தருவேன்? போ. சரி கொடுத்துட்டாங்க அவளை போ சொல்லு. எல்லாம் ரொம்ப பண்ணாத. சோழி பாரு அதையும் கொடுத்துட்டாங்கல்ல. நம்ம சாப்பிட்டுக்கிறோம். போ சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் கிளம்புறேன். அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நீங்க போங்க. இப்படியே பண்ணிக்கிறீங்கன்னா அத்தாச்சி சொல்லுவேன். சொல்லு. எனக்கு என்ன பயமா? முதல்ல என் கண்ணை பார்த்தா. மாட்டேன். அட பாருமா. கண்ணை பார்த்து சொல்லிட்டா இந்த இடத்தோட முதல்ல போவீல. ஏன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அம்பட்டேன். நான் மாட்டிக்க கூடாதுன்னு அப்படி பயமோ? ஐயா பையன் வந்துட்டாரு. பையன் ஒண்ணு கிடையாது. நாளைக்கு என்னை தப்பு பேசுவாங்கல அதுக்கிட்டே. ஓ அப்படி. சரி என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் போறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க போங்க. இந்த மாதிரி பிரியாணி வாசம் போறதுக்கு அள்ளி தின்னுபடி தூக்கி விட்டுட்டு இங்க வாரு. ஓவரா பண்ணிக்கிறத குண்டா மட்ட தெரிச்சு போயிடும். இல்ல குருமி தான் தெரிச்சு போகுது. ரெண்டு பேத்துக்கு குண்டா மட்டி குருமி தெரிச்சு போயிடும். வாய் முடிச்சிட்டு பேசாம இருந்துக்க. சரி பெரியப்பா. ஏமா நீ அண்ணனை கூப்பிடுமா. சரி ஏதோ ஒரு முறை ஆயி போச்சு. சரி விடுங்க. இவ திங்கிற மாதிரி தெரியல. அதை ஏன்ட்ட கொடுங்க. இந்த பிள்ளை திங்கவே வேண்டாம். என்ன நாங்க அந்த பிள்ளையோட சேர்த்து சாப்பிட்டுக்கிறோம். நீங்க போங்க. யாராவது பார்த்துட்டா உங்களுக்கு தப்பா நினைப்பாங்க. நான் போறேன்டா. அந்த பிள்ளை என்னை பார்த்து போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லுங்க. நான் போறேன். இங்க பாருங்க பெரியப்பா இதெல்லாம் ரொம்ப மோசமா. பிரியாணி வேணுமா வேணாமா? ஏன் பிரியாணில போக ஒரு பிரியாணிக்காக இனி இந்த அளவுக்கு மரியாதை முக்கியம். சோறுதே முக்கியம். பொத்திட்டு சொல்லல. சோத்து மாடே. நான் சோத்து மாடாவே இருந்திருப்பாரு. எனக்கு சோறுதே முக்கியம். சொல்லல. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் எப்படி சொல்ல சொன்னேன்? நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து மாமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லு. மாமா உங்களுக்கு சோறு ஒண்ணு வந்திருக்கேன்னு சொன்ன மாதிரி சொல்லுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. புரியல. எல்லாம் பிரியாணி ஆறில போகுது. தொண்டை திறக்காத. சீக்கிரமா சொல்லு. சொல்லுமா. அதான் சொன்னோம்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. சரிங்க மாமா. நடுவுல உள்ளது உனக்குதே. என்ன அதை சாப்பிடு. பாய் பாய். அட்டகத்தி கூட வெட்டும் சொல்லி வீசுனா அழகாலே தனனியே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே என்ன ஓட உடைக்கிறியே காடா கொழுத்துறியே ராங்கிய ராங்கி ராங்கி நீ போற உசுர
அட ரதி, வாரதி, வாங்கம்மா வாங்க. என்னனே எப்போதுமே ஒரே யோசனையால இருக்கிய? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு. பிரியாணி வாட இங்க வரைக்கும் வருதே. என்னனே வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல ஒரு வாரத்துக்கு கறிமீன் எடுக்க கூடாது, ஆனா பிரியாணி வாசனையா வருதே. நம்ம வீடால பக்கத்து வீடா? அது தெரியல ரதி, எனக்கு என்ன தெரியும். மச்சான், பாய் கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்தத நானும் என் ஆர்மிக்கார புருஷனும் பாத்துட்டோம். அது யாராவது வாங்கிட்டு போயிருப்பாங்க, அதுக்கு ஏன்ட்டு சொல்றியா? அனே முழுசா நினைச்சிட்டு திரும்ப இதுக்கு முக்காட போட்டு மறைக்கிற. ஏனே ஒண்ணும் சரியில்லையாமா? அந்த பிள்ளைய ஆசைப்பட்டு கேடுச்சு, அதே வாங்கி கொடுத்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. தப்பாது நினைச்சு ஆட்டி போட்டு விட்டுறாதீங்க. என் தங்கச்சி போட்டு விடாது. இல்ல நான் போட்டு விடுவேன். என்ன செய்வ? பொன்மான தேடி நானும் பூவாடு வந்தேன். மாமனாரே, என்னது இது? மருமகளே, நானும் என் பொண்டாட்டிய ஊரே தேடிட்டேன். எங்க போனானே தெரியல. அந்த 10 பாத்திரம் தேய்க்கிற இடத்துலதான் இருந்துட்டு இருந்தா. என் ஆத்தாட்ட கேட்டாலும் உனக்கு விளக்கமாறு பிச்சு பேருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. அதான் மருமகளே, என் பொன்மான தேடி நானும் பூவாட வந்தேன், தேடி போய்க்கிருக்கேன். மாமா, அதுக்கு பூவோட எதுக்கு பெரிய தேடி போட வேண்டியதானே? ஒண்ணும் தான் அங்க வாய் பேச தெய்வாளுகள்ல அவளுக்கு கூட உட்காந்துக்கு இருப்பாங்க, இல்லன்னா உள்ளதே இருப்பாங்க. அப்படி நல்லா தேடுங்க மாமா. இல்ல மருமகளே, எங்க போனானே தெரியல. நானும் தேடிக்கிட்டே தெரியல. சரி, அப்படியே தேடி போவா. காசா பணமா என்ன மருமகளே? முதல்ல உன் புருஷனுக்கு துப்பாக்கி எடுத்து ஒழுங்கா சுட தெரியுமான்னு கேளுதா. போத்தா போவா. நானே என் பொன்மான காலான்னு இருக்கேன். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்து அந்த மண் போன மாயம் என்ன ஏன் ராசாத்தி. இன்னொரு ஜென்மா இருந்தா அப்போது பிறப்போம், உன்னோடு ஒன்னா கலந்து அன்போடு இருப்போம். எங்கயோ இடிக்கிறே. இந்த சாக்கு மேல எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. உனக்கு ஏதாவது தோணுது? என்ன சந்தேகமா இருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல, ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கு. சரி, எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். கத்திரிக்காய் முத்துன கடத்தரவுக்கு வந்துதானே ஆகணும். பாத்து போடுவோம். என்ன தேனு? ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிப்பட்டிய. அண்ணே, பிரியாணி வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிருச்சு. நான் கூட பிறந்த தங்கச்சி, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சிக்கன் சில்லி வாங்கி கொடுத்துருக்க நீ. பாத்துக்கிறமடி, பாத்துக்கிறேன். ஆயிருந்தாலும் அத்தாச்சி இல்ல. இல்லை, முடிவே பண்ணிட்டியாக்க நீ. நேத்து வரைக்கும் முடிவில்லாம இருந்துச்சு, இன்னைக்கு முடிவாயிருச்சு. ஆனா அது சின்ன பிள்ளை. செத்த வயசு ஆகட்டும். அப்ப வயசாவும் கட்டிக்கிறவ. ஐயா, ஆனா அந்த பிள்ளை எதையும் சொல்லிக்கிருக்காது. மனசுல எந்த ஆசையும் வளர்க்கப்படாது. என்ன பரவாயில்லடா, அடிக்கடி அண்ணிங்கிறத நிரூபிக்கிறேன். என்ன? எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா நிலைமை தடுக்குது. ஒன்ன மறுக்க முடியல, உயிரை வெறுக்க முடியல. யார் ஆசாத்தி வேணாம் தான் வேணாம். தொலைஞ்சு போனவளாவே இருக்கட்டும். நான் ஊருக்குள்ள போய் தேடிட்டு வரேன். இதை கொண்டு போய் குளத்துக்குள்ள கொட்டணும். இதை இப்படி கொட்டி விட்டு அப்படியே போய் தேடிட்டு வரேன். கிடைச்சா நமக்கு, இல்லாட்டியே வந்து மண்ணுக்கு. திட்டியாவது புத்தியாவது போக சொல்லு. எனக்கு என் மருமக இருக்கா. மருமக இருக்கிற வரைக்கும் எனக்கு கஞ்சி கிடைக்கும். அவ கையில எல்லாம் கஞ்சி வாங்கி திங்கிறதுக்கு பேசாம ஆப்பிள் பழம் கரைச்சு கொடுத்துடலாம். சரிக்கா, சரி. எனக்கு ஒண்ணு புரியுது, உலகம் நல்லா தெரியுது. அதுக்கு மேல தெரியாது பாட்டு. உங்க ஆசையை தப்பு சொல்லல, செத்த பொறுக்கலாம். பொறுத்தவே நானும் இருக்கேன்னு சொல்றேன். நான் என்ன, அந்த பேர் நல்லா படிக்கட்டும். படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தது வயசு வரவும் அப்புறம் பிறகு பாத்துக்கிறோம். ஆனா அண்ணி, உன்னைய அத்தை மகளை கட்டி வைக்கணும்னு அம்மா கங்கணம் கட்டிட்டாலே இது. அதெல்லாம் என்கிட்ட வேகாது. நான் முடிவு செஞ்சுட்டேன். சுஜிதே எனக்கு கொண்டாடி. சரி சரி சுத்துக்குந்தே செரிப்பு. ஆண்டாலும் உன்னோடத்தான், செத்தாலும் உன்னோடத்தான் என்று நான் சொல்லியே போனவனை என்னை விட்டு தனியா போயிட்டான். தப்பு, என்னை விட்டு வேற எங்க ஓடி போயிட்டான். இவன் அவன் தானே? இலை இலை. அடடே, வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையே, அத்தை என்ன ஞாபகம் இருக்காடா? இருக்கணும் அத்த, இருக்காம எப்படி இருக்கும்? சரி, எங்க வீட்டு வரசராட்டி இளவரசியை பாத்தீங்களா? ஆமா, எனக்கு வேற சோழியில பத்தி அவ எங்க போறா ஏது போறான்ட்டு அவ பின்னாடியே தெரியறதுக்கு. என்ன அத்த இப்படி சொல்றீங்க? 1000 ஆனாலும் அவளும் உங்க வீட்டு மருமக தானே? இலே, இத்து பண்ணவனே, மருமகள்ல மக. என்னமோ முண்டாட்டிய காணோம். அதான் ஊரா தேடி போய்க்கிருக்கு. எங்கே செல்லும் இந்த பாதை? முதல்ல உன் ஸ்பீக்கர் அமத்திட்டு போடா. என்ன ஊரே கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம் ஓம்பாட்ல. ஏன் அத்தை, நான் கத்தக்கூடாதா? நான் அப்படித்தான் கத்துவேன். என் பொண்டாட்டிய பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நான் இப்படியே போறேன் அத்தை. என் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. என் பொண்டாட்டி இல்லாம என்னால வாழ முடியாது. அப்ப என்ன விழுந்து சாவ போறியா? அவன் மூடிக்கல என்ன? தெரியல, சும்மா போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே மூடியை தூக்கிட்டு போறேன். இதுவும் என் கூடயே வரட்டும். நான் சாவ போறேன். வரைய அத்தை. இலே, ஏம்டா? வாரி அத்தை. என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேடில்லை.
அந்த மனசாட்டி இலவசி மறந்தா தேன் பூச்சி கூட தேன்ல தெரிச்சு ஓடும். தப்பு தப்பு பாட்டு தப்பா பாடுறேன். என் பொண்டாட்டிய காணோம், யாராவது பாத்தியா? மூளைக்குள்ள என்னமோ கோழி வச்சு அமைக்க கொண்டு போற மாதிரி ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு அலாத்திட்டுல கிடக்குது. என்னத்த கொண்டு போறியா தெரியல, எடுபட்டுமே குடிச்சிருக்கானே என்னன்னு தெரியல. ஒண்ணு விளங்கல, வீட்டு சைடு போய் சொல்லிட்டு போமா. இனிமாலும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக தானே பெண்ணே, கண்ணுக்குள்ளே உன்னை வைக்க மாட்டேன் கண்ணம்மா. கண்கள் கண்கள் திறந்து பார்த்தாலும் நீ இல்லடி. இல்ல ஏதோ சந்தேகமாத்தே இருக்கு, முதல்ல வீட்டுல போய் சொல்லுவோம். இந்த எடுபட்டவன் எங்க போறான்னு வேற தெரியல. ஐயா ஒருவேளை மொத்தமா அமைக்க இதுக்குள்ள வச்சு விட்டானோ. ஐயா என்னன்னு ஒண்ணு விளங்கல, முதல்ல ஊச்சிட்டு போய் சொல்லுவோம். ஏதாவது பம்பு கம்பு எடுத்து விட்டு பிரச்சனை எடுத்து விட்டாங்கிட்ட அம்பிடுதே, இப்பவே ஓடுவோம். சீதா என்னை பிரிய வேண்டாமா, ஏறாமா உடல் நடைய வேண்டாமா, நாளை நிகழ்ந்திடும் காட்சி ஒன்றை இன்றை எழுதுகோள் தீட்டமா.